வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் உடைகிறதா தேசிய ஜனநாயக கூட்டணி? இந்த கேள்வி ஏன் எழுகிறது? பாமக கூட்டம் இன்று சென்னையில் நடந்திருக்கிறது. பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதில் பேசியிருக்கிறார். 2016 தமிழ்நாட்டில் பாமக தான் ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை கொண்ட கட்சி என்று சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அவர்களிடமே போய் கேளுங்கள் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இன்று நாம் கேட்கத்தான் போகின்றோம் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இதை தாண்டி இந்த கேள்வி ஏன் எழுகிறது என்றால், இலங்கை தமிழர் விவகாரம், காவிரி விவகாரம், கச்சத்தீவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழக கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் இடையே கருத்தியல் ரீதியாக முரண்பாடு இருக்கிறதா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரிசலா, தேசிய ஜனநாயக கூட்டணி உடைகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேச இருக்கின்றோம். இது ஒரு பக்கம் இருக்கு, சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருக்கு. இந்த விவகாரம் சார்ந்த மேலும் சில பின்னணி தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல்கள்ல மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்கன்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட். ஆனா இப்ப நடந்து முடிந்த தேர்தல்ல இந்த ஈக்குவேஷன் மாறிடுச்சு. தமிழக கட்சிகள் பாஜகவோட கூட்டணி வச்சுக்க அதிக ஆர்வம் காட்டினாங்க, கூட்டணியும் வச்சுக்கிட்டாங்க. தேமுதிக, பாமக, மதிமுக உட்பட பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. ஆனா எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. அதிமுக தமிழகத்துல அபார வெற்றி பெற்றது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், தமிழகத்துல பாஜகவோட தலைவராக தமிழிசை சவுந்தரராஜனை நியமிச்சாங்க. எல்லா கட்சிகளும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும், ரெண்டு கட்சியை தவிர, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தவிர. இது சாதாரண ஒரு கட்சி போஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது பாஜகவோட ஒரு நெருக்கத்தை விரும்புறாங்க அப்படின்னே நாம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது அவங்களோட கருத்து. இன்னொரு புறம், தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் 2 வருடங்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள் வரவுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல அரசியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நாடாளுமன்ற தேர்தல்கள்ல பாஜகவோட கூட்டணி வச்ச அதே கட்சிகள் சட்டமன்ற தேர்தல்களையும் பாஜகவோட கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற கேள்வி பலவீனம் அடைஞ்சிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது தமிழக கட்சிகளுக்கு ஏற்கனவே பாஜக கூட்டணியில இருக்க கட்சிகளுக்கு பாஜகவுக்கும் ஈக்குவேஷன் சரியில்லை, நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு, பாஜக அரசு இலங்கை தமிழர் விஷயத்துல எடுத்திருக்கின்ற முடிவு, இலங்கை தமிழரை ஆல்மோஸ்ட் கைவிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொன்று, தமிழக மீனவர்கள், அதாவது இந்திய மீனவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகள் விமர்சனம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹிந்தி திணிப்பை எதிர்த்திருக்காங்க. சமஸ்கிருத வாரம் பள்ளிகள்ல கொண்டாடக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்படியாக உள்ளுக்குள்ளேயே நிறைய விரிசல்கள் இருக்க நேரத்துல அடுத்த 2 வருடத்துல வரப்போற தமிழகத்துல நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்கள்ல அரசியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுது என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. மேலும் சில அரசியல் நிகழ்வுகளும் நடக்கவே செய்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டம், டாக்டர் ராமதாஸுடைய பேச்சு. இதெல்லாம் விவாதத்தை கிளப்பியிருக்க உடைகிறதா தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விரிவாக பேசுவோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மதிமுகவை சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் திரு அந்தரிதாஸ் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்கின்றோம். பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்களும் பாமகவை சேர்ந்த திரு பாலு அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு KT ராகவன் அவர்களுக்கு, உடைகிறதா தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற கேள்வி ஏன் இன்று எழுகிறது அப்படின்னா, நீங்களும் இன்னொருவரும் கூட்டாளிகள் தானே அப்படின்னு 2 நண்பர்களை பார்த்து கேட்கும் போது நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னொருத்த போய் கேளு அப்படின்னா அந்த உறவுல ஏதோ சிக்கல் அப்படின்னு தான் புரிந்து கொள்ளப்படும். அது போல இன்று பத்திரிகையாளர்கள் டாக்டர் ராமதாஸ் கிட்ட, நீங்க பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே தொடர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்டயே கேளுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால உங்கள்கிட்டயே கேட்கிறோம், பாஜக கூட்டணியில் பாமக தொடர்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி உருவாகினதே ஒரு மெயினான ஒரு விஷயம், காங்கிரஸ் கட்சியை, மக்கள் விரோத காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும். இன்னொரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும், நரேந்திர மோடி பிரதமராக வரணுங்கிற அந்த ஒரு அஜெண்டால தான் சேர்ந்திருக்கு. அப்பவே கூட நாங்க சொல்லிருக்கிறோம், எங்களோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய கொள்கைகள் எல்லாம் நாங்க கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்லல.
இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி மாத்திரமல்ல, எந்த கூட்டணியுமே இல்ல. அப்படி இந்த தேர்தல்ல காங்கிரஸை வீழ்த்த வேண்டும், பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சேர்ந்தோம். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி நாங்கள் என்ன கொள்கைக்காக சேர்ந்தோமோ அது நிறைவேற்றிருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திலே பாஜக கூட்டணி ஆட்சி வந்திருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமரா வந்திருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி இருக்கிறதா என்று கேட்டால் ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூஸ், அப்படிதான் நான் சொல்லுவேன். இருக்கு. பாமக உங்களுடைய கூட்டணியில தொடருது. ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூஸ். ரைட். அந்த கேள்விக்கான விடையை, அதாவது பாமக இந்த அணியில தொடருதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் இன்று நிகழ்ச்சியில இன்னொன்னும் பேசியிருக்காரு. அவங்க உங்களுடைய கூட்டணி கட்சி ஸ்டேட்டஸ் கோ, அதாவது அதே நிலை தொடருது அப்படின்னு சொல்றீங்க. பாஜகவால் 2016 தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர முடியாது என்கிறார். அவங்க பாமகவா இருந்தாலும் சரி, மதிமுகவா இருந்தாலும் சரி, எங்களோட கூட்டணியில இருந்த தேமுதிக, கூட்டணியில் இருக்கிற தேமுதிக எல்லாருமே ஒரு மாநில கட்சிகள். அவங்களுடைய இலக்கு இந்த மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் வர வேண்டும் என்றது இலக்கு. அது ஒண்ணு தப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அப்படி இலக்கு இல்லையோ? எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களே, பாரதிய ஜனதா கட்சி 2016 ஆட்சி பொறுப்பில் வருவோம் என்று சொல்லி இருக்கிறார்களே. ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லும் பொழுது ஆட்சி பீடத்தில் வருவது இலக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்ல. பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்வது திமுகவோ, அதிமுகவோ, காங்கிரஸோ, கம்யூனிஸ்டோ இல்ல. உங்களுடைய தோழமை கட்சி ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுது. உங்களோட அணியில தொடரக்கூடிய கட்சி உங்களால தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி அமைக்க முடியாது. லாஜிக்கலா ஒண்ணு கேட்கிறேன். லாஜிக்கா அவர் என்ன சொல்றாரு? பாமக ஆட்சி பொறுப்பிலே வரும். அடுத்தது எங்களுடைய முதலமைச்சர் தான் சொல்லும் பொழுது கூடவே பாஜக முதலமைச்சர் தான் சொல்லுவார். அவர் என்ன சொன்னார்? இப்படியே நீங்க சொன்னதாவே இருக்கட்டும். பிஜேபி வராதுன்னு சொல்லும் பொழுது பாமக தான் வரும்னு சொன்னார்னு சொல்றீங்க. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத இன்னைக்கு காலையில நிகழ்ந்த நிகழ்வுல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் சொன்னது என்ன கேட்கலாம். பிஜேபி இது காங்கிரஸ் அதால முடியுமா? 2014 ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது. பிஜேபி அதால முடியுமா? முடியாது. அப்புறம் விஜயகாந்த் கட்சி அதால முடியுமா? முடியாது. அதெல்லாம் பார்த்தாச்சு. வைகோ முடியுமா? முடியாது. மற்ற கட்சிகள், இந்த சின்ன சின்ன கட்சிகள், சில்லற கட்சிகள் முடியுமா? முடியாது. அப்ப எந்த கட்சி இருக்குது? மீதி கட்சி இப்ப நான் சொல்லி வந்த கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும். விரிசல் அப்படின்னு புரிஞ்சுக்காம என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியல. உங்களால ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறாரு. நீங்க கூட்டணி கட்சி, நாங்க நண்பர்கள் தொடர்றோம் அப்படிங்கிறீங்க. அவருடைய கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்ல விரும்புறாரு. அப்படின்னு சொல்லும் பொழுது பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு சொல்லுவார் நினைக்கிறீங்க நீங்க? அவருடைய கட்சிக்கு சார் இதுல வந்து பொருள் கூட்டணியில இருந்து அவங்க எல்லாம் உள்ளடக்கிய ஆட்சி. நான் என்ன சொல்றேன், பாராளுமன்ற தேர்தலுக்காக அமையப்பட்ட கூட்டணி அது. இன்றைக்கு தேர்தலே வரல. இன்றைக்கு தேர்தல் கூட்டணியை பற்றி யாருமே பேசல. அவருடைய தொண்டர்களுக்கு எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் பேசதானே பேசுவாங்க. எப்படி தொண்டர்களை நீங்க உற்சாகப்படுத்துவீங்க? பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு அவர் சொன்னாருன்னா அப்ப பாமக வராதுன்னு அர்த்தமா போயிடுது. பாமக சொல்லும் அந்த நண்பர்கள் பிஜேபி மட்டும் சொல்லல, எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றாரு. எல்லா கட்சியும் சேர்த்து சொன்னாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி திரு பாலு அவர்களுக்கு, அவர் கூற்றுப்படி நீங்க அவங்கள்ட்டே கேளுங்க அப்படின்னீங்க. பாஜகவுடைய மாநில செயலாளர்கிட்ட கேட்கும்போது ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூஸ், பாமகவும் எங்களுடைய கூட்டணியில தான் தொடருது அப்படிங்கிறார். இப்ப 2014 தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் கூட 3வது பெரும் கட்சி பிஜேபி, 4வது பெரும் கட்சி தேமுதிக. நீங்க ஜெயிக்காத முந்தைய தேர்தலில் கூட மதிமுக ஜெயித்திருக்கிறது. உங்களுக்கு பின்னணியில இந்த தேர்தல் இருந்திருக்கு அப்படின்னாலும் கூட நீங்க ஜெயிக்காத 2009 தேர்தலில் கூட உங்க சீட்டு வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது இவைகள் அனைத்துமே உங்களுடைய கூட்டணி கட்சிகள். இவையெல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு நீங்க கூட்டணி இருக்கா இல்லையான்னு நீங்க தெளிவுபடுத்தாத சமயத்துல ஒரு கூட்டத்துல சொல்வது அப்படிங்கறதா நல்ல கூட்டணி தர்மமா? இன்றைய தினம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன என்பது நாங்கள் தொடர்ந்து பல முறை சொன்ன செய்திதான். தமிழ்நாட்டில் 47 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் மிக மோசமான ஒரு அரசியலை தமிழகத்தில் நிகழ்த்திவிட்டார்கள். அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இப்பொழுது கனிந்திருக்கிறது, அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 47 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை சீரழித்த திராவிட இயக்கங்கள், மது, சினிமா, இலவசம், இந்த 3க்கு தமிழக மக்களை அடிமையாக்கி உங்களுடைய கூட்டணியில உங்களுடைய சக நண்பர்களா இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றீங்களே, அது கூட்டணி தர்மமாங்கிறது அவர்களே உங்ககிட்ட தான் நான் வர்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னன்னா, இப்படி 47 ஆண்டுகள் நிகழ்ந்த இந்த கொடுமையை நாங்கள் பட்டியலிட்டு புதிய அரசியல், புதிய நம்பிக்கை என்ற ஒரு திட்டத்தை தயாரித்து அதன் மூலமாக 2016
இந்த ஆட்சி மாற்றத்தை தமிழகத்தில் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் தான் நிகழ்த்த முடியும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பாஜக ஆட்சி அமைக்க முடியுமா என்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட இயக்கங்கள் எப்படி மிகப்பெரிய துரோகத்தை தமிழக மக்களுக்கு செய்தார்களோ அதேபோன்று தேசிய கட்சிகளால் சமரசம் இல்லாமல் தமிழக உரிமையை பெற்றுத்தரும் தார்மீக அடிப்படையில் அவர்கள் இல்லை என்பதை நாங்கள் காங்கிரசினுடைய நிலையில் இருந்தோம். எனது தோழமை கட்சியினுடைய நண்பர் ராகவன் அவர்கள் இப்பொழுது சொன்னார், காங்கிரஸ் செய்த அந்த தவறுகளுக்கு மாற்றாக பாஜகவை இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சியில் என்னென்ன புதுமைகளை வித்தியாசங்களை காங்கிரஸ் செய்த தவறுகளுக்கு மாற்றாக அவர்கள் செய்தார்கள் கடந்த காலங்களில் என்று பார்த்தால், தோழமையோடு தான் நான் பேசுகிறேன். அது அவர் சொன்னதை போன்று ஸ்டேட்டஸ் கோ என்பது கண்டினியூ ஆகிறது என்று சொன்னதன் அடிப்படையில் நான் வெளியில் இருந்து பேசவில்லை. ஒரு தோழமையை ஒரு நண்பனாக என்னுடைய கேள்வி, எந்த அடிப்படையில் உங்களிடம் மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்ப்பது, எந்த மாற்றத்தை நீங்கள் கொடுத்தீர்கள்? எங்கள் கேள்வி என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் மிகப்பெரிய துரோகத்தை நிகழ்த்தியது. ஈழப் பிரச்சனையிலிருந்து, காவிரி பிரச்சனையிலிருந்து, பல தமிழகத்தினுடைய உரிமைகளை பெற்றிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் துரோகம் இழைத்த அந்த காங்கிரஸ் அதற்கு பிறகு மாற்றாக வருகின்ற பொழுது நீங்கள் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்று சொன்னால், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னால், முன்பு தயாரிக்கப்பட்ட அபிடவிட் அப்படியே நாங்கள் தாக்கல் செய்கிறோம், முன்பு என்ன வெளியுறவு கொள்கையை இந்தியா கடைபிடித்ததோ அதை அப்படியே செய்கிறோம் என்று சொல்வதெல்லாம் எங்களுக்கு சற்று நெருடலாக இருக்கிறது. சமீபத்தில் கூட இன்னொரு செய்தி, சமீபத்தில் கூட இது ஒரு சின்ன ஒரு செய்தி தான், இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் நாடாளுமன்றத்தினுடைய துணைத் தலைவராக அதிமுகவினுடைய ஒரு தலைவருக்கு கொடுக்கிறார்கள், தம்பிதுரை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு தார்மீக அடிப்படையில் குறைந்தபட்சம் தமிழகத்தினுடைய ஒரு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களை அந்த தலைவர்களுடன் ஒரு சற்று பேசியோ அல்லது கலந்து ஆலோசித்தோ அல்லது முன்கூட்டி தெரிவித்தோ அதை நிகழ்த்தினார்கள் என்று சொன்னால், கூட்டணி தர்மம் என்பது நிலைத்து நீடித்து சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய விமர்சனங்களை செஞ்சிருக்கீங்க. ஆகிய காரணத்தினால மாநிலத்தில் அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்வதா நான் புரிஞ்சுக்கிறேன். சற்று விரிசல்கள் தென்படுகிறது. நான் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். பிஜேபி கேட்கும்போது இன்றும் நேற்றும் டவுன் பிளேட், இன்னைக்கு விரிசல் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை தாண்டி இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு திரு ராகவன் ஆகட்டும், ஹெச் ராஜா ஆகட்டும், தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும் அப்படிங்கிற தொனியிலே சொல்லி வந்திருக்காங்க. மதிமுக தொடர்ந்து விமர்சனம் செய்கிறது இலங்கை விவகாரத்துல, கச்சத்தீ விவகாரத்துல. பாமக வெளிப்படையாகவே இப்படி அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு விமர்சனங்களை, கூடுதலான விமர்சனங்களை பாலு என்று சொல்கிறார். இந்த விரிசல் அப்பட்டமாக தென்படுகிறது இல்லையா? நிச்சயமா விரிசல் உருவாயிடுச்சு. ஆனா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பாக்கணும்னா, இந்த எல்லா மாநில கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுதிலிருந்தே தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. அப்ப அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்க முடியும்? நீங்க மத்திய அரசாங்கத்துல நாங்க பார்ட்னர்ஸா இருக்கிறோம்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவங்களால தொட முடியாது. அப்போ அதுல இருந்து விலகி நின்றுதான் விமர்சனங்களை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதுல திரு பாலு சொன்ன மாதிரி பார்த்தோம்னா, இதுல பெரிய மாற்றங்களை நாங்க பார்க்க முடியல அப்படிங்கறது எனக்கு சின்ன ஆச்சரியம் கொடுத்தது. ஏன்னா அவ்வளவு கால அவகாசம் ஆயிடுச்சா மாற்றங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, 2-3 மாதங்களுக்குள்ள அப்படிங்கறதுல. அப்புறம் இவங்க எவ்வளவு தூரம் கன்சிஸ்டன்டா இதை கொண்டு போக போறாங்க, 2016 ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கறதுல ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இதற்கு முன்னதாக கூட நாடாளுமன்ற தேர்தலில் தனியா சோசியல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றோம்னாங்க. கடைசி நேரத்தில் பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சு. அதனால தேர்தலுக்கு ரொம்ப முன்னதாகவே சொல்லுகின்ற எல்லா விஷயமும் தேர்தலை ஒட்டி நடக்குமா அப்படின்னா அதுக்கான நிறைய மாற்றங்கள் வரும். அதை நம்ம இப்பவே இப்படிதான் இவங்க போவாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு எந்த விதத்துல பலன் கொடுக்குமோ அந்த முடிவை தான் எந்த அரசியல் கட்சியும் எடுக்கும். அது பாமகவுக்கும் பொருந்தும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய மன வேறுபாடுகள் இந்த கட்சிகளுக்குள்ள வந்துருச்சு. இப்ப there is no coordination between BJP and alliance partners. அது வெளிப்படையா என்ன அறிக்கைகள் மூலமாவே இவங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பாமகவும் வைக்குது, மதிமுக வைக்குது, தேமுதிகவிலும் கூட அவருடைய அந்த தலைவர் உடல்நிலை சரியில்லாத பத்தி கூட அவங்க விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாம் இருக்கிறது. இது வேறுபாடுகள் வெளிப்படையாகவே தெரிகிறது இந்த கூட்டணி கட்சிகள் கூட இடையே அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. நான் திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்லும் பொழுது மதிமுகவால் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறார். மற்ற கட்சிகளை குறிப்பிடும் பொழுது உங்களை பற்றியும் குறிப்பிடுகிறார். இந்த விமர்சனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய தோழமை கட்சி, உங்களுடைய சக கூட்டணி கட்சி, இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, தொடர்ந்து மதிமுக பல தேர்தல்களில் தோல்விகளை சந்திச்சு வர
ஆட்சி அமைக்கக்கூடிய மதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா இன்னைக்கு? அதாவது எவ்ரி பேர்ட் ஃபைட்ஸ் இட்ஸ் ஓன் நெஸ்ட் பியூட்டிஃபுல், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்கின்ற வகையில் ஒரு இயக்கம் என்பது இலக்கு வைத்து இயங்குவது என்பது ஒரு இயல்பான ஒன்றுதான். அந்த வகையிலே தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர யூ ஆர் ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் என்பதை போல எடுத்துக்கொள்வதற்கு ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், எதை ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் சொல்றீங்க? அவர் பாமக ஆட்சி அமைக்கும் சொல்லி மதிமுக பத்தி குறிப்பிட்டதா கேட்டா தெளிவாவே சொல்றாரு மதிமுக ஆட்சி அமைக்க முடியாதுங்க. அது அவருடைய கருத்து. அதுக்கு நாங்க வந்து வாய்ஸ் அவடாலாம் நான் கொடுக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு இலக்கு இருப்பதை போல அவருக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. 2013 டாக்டர் ஐயா அவர்கள் என்ன சொன்னாரோ அதை தான் இப்பொழுதும் சொல்லி இருக்கிறார், புதுசாக ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் அப்படி நினைக்க முடியாது. ஆனால் பொத்தாம் பொதுவாக திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இன்றைக்கு 25 ஆண்டு கால அவருடைய இயக்க வரலாற்றிலே அவருடைய இயக்கத்தை நான் குறையாக சொல்லவில்லை. 25 ஆண்டு கால அவருடைய அரசியல் வரலாற்றிலே என்ன நடந்தது சொன்னால், திமுக அண்ணா திமுக என்று மாறி மாறி அவருடைய தோள்களில் உட்கார்ந்து கொண்டு கடைசி 2 வருடத்திலே திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் எங்களை பொறுத்தவரை இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் எங்களை பொறுத்தவரை பல அஜெண்டாக்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முக்கியமான அஜெண்டாவாக ஈழ பிரச்சனை இருக்கிறது. 28ஆம் தேதி பதவியேற்பு விழா, 25ஆம் தேதி இந்திய ஏட்டுக்கு மரியாதைக்குரிய RSS முதுபெரும் தலைவர் சேஷாத்ரிச்சாரி அவர்கள் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் வெளியுறவு கொள்கை வகுக்க முடியாது, பகைத்துக் கொள்ள முடியாது, இவர்களுக்கு ராஜபக்சேவை எதிர்க்கின்ற சக்திகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்போம் என்று சொல்கிறார்களே, அதுதான் எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஆகவே எப்படி சயீத் அகமதை போய் சந்தித்தது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தொடர்பில்லை என்று சொன்னார்களோ, அப்படி என்று சொன்னால் சேஷாத்ரிச்சாரி அவர்களும் சாமி அவர்களும் ராஜபக்சேவை போய் சந்தித்து நோ கண்ட்ரி ஹேஸ் கிளியர்லி erased terrorism by the way your country did என்று வாழ்த்து பத்திரம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், we will be far more supportive of Sri Lankan's position in UN Security Council என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் தடமாறுகிறார்கள் என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அதாவது வரவேற்பையும் கொடுத்திருக்கிறோம், பட்ஜெட் வரும்போது வரவேற்பை கொடுத்திருக்கிறோம், ஜனாதிபதி உரைக்கு விடியலுக்கான பாதையில் அதே நேரத்தில் மரபணு, அதே போலவே இந்த சமஸ்கிருத பிரச்சனைகள் முரண்பாடுகளையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய 3 கட்சிகளும் தோழமை கட்சிகள், ஆனால் 3 பேரும் ஒருவரை ஒருவர் விமர்சனத்தை அதிகமாக செய்வதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரு பட்டியலிட்ட கட்சிகள், அவருடைய கூட்டணி கட்சிகள், எந்த கூட்டணியில் பாமகவும் சேர்ந்து போட்டியிட்டதோ அந்த கூட்டணி கட்சிகள், பாஜக கூட்டணியில் தொடர்கிறதா பாமக என்ற கேள்வியை எழுப்பும் பொழுதும் அவர்களிடமே கேளுங்கள் என்று கேட்டார். திரு KT ராகவன் அவர்களிடம் கேட்டோம், தொடர்கிறதுங்கிற ஒரு பதில் வந்தது. ஆனாலும் கூட மதிமுகவும் தொடர்ந்து பல கட்டங்கள்ல இந்த அரசாங்கத்தை விமர்சித்து வர, உடைகிறதா அல்ல விரிசல் விழுந்திருக்கிறதா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. முன்பு வைக்கப்பட்ட சில விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விரும்புவீங்க. அதற்கு முன்பாக இந்த கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க திரு KT ராகவன். எவ்வளவு அதிகமான விமர்சனங்கள் வந்தது, அனைத்துமே உங்களுடைய கூட்டணி கட்சிகள், திமுகவோ அதிமுக, டெக்னிக்கலா உங்களுடைய அப்போசிஷன் பார்ட்டிஸை தாண்டி எந்த கட்சியோட தேர்தலை சந்தித்தீங்களோ மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பாமக உங்களால ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தனியா ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு எடுக்க, நீங்க கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட தனியா ஒரு நிலைப்பாடு எடுக்க, பாஜக என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது? நீங்க தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைச்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த கூட்டணிக்கு டெக்னிக்கலா தலைமை நீங்க தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் அதே லைன்ஸ்ல பாஜகவுக்கு தனியா தானே யோசிக்கிறீங்க. உங்களுடைய புதிய மாநில தலைவர் இது சார்ந்து சொன்னது என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பலம் பொருந்திய கட்சியாக, தமிழகத்தில் 1967 முன்பு பலவீனம் அடைந்த தேசிய சக்தி இப்போது 2016 செங்கோட்டையில் உள்ளே நிலவிக் கொண்டிருக்கும் வெற்றியான தாமரை ஜார்ஜ் கோட்டையிலும் தாமரைகள் மலரும், மலர்ந்தே தீரும். ஜார்ஜ் கோட்டையில் தாமரைகள் மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பம்பரம், மாம்பழம் அதுவும் கன்சிடர் பண்ணிருக்கலாம்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் எந்த இடத்துலயுமே தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பயன்படுத்தல. பாஜக தாமரை, நாங்கள் செங்கோட்டை பிடிப்போம் அப்படிங்கும்போது நீங்களும் தன்னிச்சையா தனியா தானே யோசிக்கிறீங்க. டாக்டர் தமிழிசை சொல்லுங்க. எங்களுடைய புதிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை மாத்திரம் சொல்லல, இதற்கு முன்பு இருந்த மத்திய அமைச்சர், இப்போ மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் அது இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்லைங்க. நீங்க இதுக்கு நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சியினுடைய தலைமை அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறதுதான். எதனால கூட்டணி அமைக்கிறோம்?
பொதுவா கூட்டணிங்கிறதே பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இந்த இருக்கிற பலம் பத்தவில்லை, வெற்றி பெறுவதற்கான இலக்கை அடைவதற்கு இந்த பலம் தேவை, பத்தாதுன்னு நினைச்சதுன்னா கூட்டணி பலம். அதனால ஒரு கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக எங்களுடைய தலைவர் என்ன சொன்னார், அதற்கான செயல் திட்டம், அதற்காக இன்னும் 1.5 வருஷம் இருக்கிறது. நம்முடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்சி தலைவர் சொல்லுவது என்ன குறை இருக்கு? ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடருதுன்னு சொல்லி, இன்னொரு பக்கம் நாங்க தனியா ஆட்சி வைப்போம், தாமரைகள் ஜார்ஜ் கோட்டையில மலரும் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் தனியாவும் இன்னொரு பக்கம் கூட்டணியில தொடராங்க அப்படின்னு முரண்பாடு. நீங்க ரொம்ப அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட பேசும்போது ஒவ்வொரு கட்சியுமே தன்னுடைய இலக்கை அடையவது, ஆட்சிக்கு வரணும் ஆசைப்படுறதுல ஒரு தப்பும் கிடையாது. இதனால நீங்க இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதனால கூட்டணி எல்லாம் உடஞ்சி போடும் எப்படி இது வெரி ப்ரீமெச்சூர். நீங்க 2016 வருட தேர்தலுக்கு என்ன நடக்கும் இப்பெல்லாம் யோசிக்கவே முடியாது. 24 hours 24 மணி நேரத்தில் அரசியல் என்ன வேணா நடக்கலாம். ஆனால் நிறைய முரண்பாடுகளும் நாங்க என்ன எங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாகின கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சியோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ இன்னைக்கு சொல்றாரு தடம் புரிகிறது பாரதிய ஜனதா கட்சி, தடம் புரண்டுகிறதுன்னு சொல்றாரு அண்ணன். நான் கேட்கிறேன், நாங்க இப்ப சொன்னோமா தமிழ் எழுத்துக்கு ஆதரவு நாங்க சொன்னோமா? இல்லையே. பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கொள்கையிலே இருக்கிறது. நம்முடைய கூட்டணி உருவாகியது கொள்கை அடிப்படையிலான கூட்டணி இல்ல. இட்ஸ் an admitted fact. எங்களுடைய ஒரு நிமிஷம் நேற்றைக்கு கூட இன்றைக்கு இலங்கை சிறையில யாருமே நம்முடைய இலங்கை இந்திய மீனவர்கள் இல்லை என்பது பாராட்டுக்குரிய விஷயம். இதெல்லாம் கடந்த காலத்துல இல்ல. இவர் சொன்ன மாதிரி ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்டல் இதுல நிலைமைக்கு வருவீங்கன்னு சொன்னா நாம என்ன சொல்ல முடியும்? யூ ஆர் என்டைட்டில்டு டு யுவர் ஒப்பீனியன். பட் எங்களை பொறுத்தவரை அங்க இருக்கிற தமிழர்கள், இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்வதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறோம். இப்போது எங்களுடைய நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு நாங்கள் ஒன்று செய்வோம். சுப்பிரமணிய சாமி கருத்தரங்களை சொன்னது கூட எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களாக தொண்டர்களாக யார் இருக்க வேண்டும் என்று பிஜேபி தலைமை தான் முடிவு பண்ணணும். மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் cannot dictate பிஜேபி. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இல்ல, இருக்க முடியாது. தாராளமா விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. நீங்க கூட்டணி கட்சியில இருந்தீங்க, கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க, ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்க சொல்றது சொல்றீங்க, அப்படி சொல்லல. அதற்காக நீங்கள் நியமிக்கிற தலைவர்கள்லாம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக விமர்சிக்கத்தான். நீங்க சொல்லலாம்னா நாங்க சொல்லக்கூடாதா? உங்களுடைய நிலைப்பாடு இலங்கை தமிழர் நிலைப்பாடுல இஷ்யூல நிலைப்பாடுல இருக்கு. வாஜ்பாய் அளவுக்காவது இருங்கன்னு கேட்டோம். வாஜ்பாய் அளவுக்காவது இருங்கன்னு கேட்டோம். இந்த விவாதமே நிறைய விஷயம். இந்த விரிசல் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்க தேர்தலுக்கு முன்னாடி பாஜக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த மரியாதையும் அதுக்கு முக்கியத்துவமும் இருக்குல்ல. பிரச்சாரங்கள் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்க. மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டணியே வேண்டாம், இல்ல அதுல ஒதுங்கியே இருந்த போதும் கூட அவர்களை விட்டுக்காம பாமகவை எல்லா நெருக்கடியான காலங்களிலும் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. விஜயகாந்த் அந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள் கொடுத்த போதும் அதை ஒரு பிளெக்சிபிளா, ஒரு இன்க்ளூசிவா அந்த அலையன்ஸை கொண்டு போனது பாஜகங்கிற ஒரு கட்சினா அவங்களுக்கு அன்னைக்கு தேவை இருந்தது. தேசிய அளவுல கூட்டணி பெரிய நம்பர்ஸ் வரணும்ட்டு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கிற மரியாதை அப்படிங்கிறது அல்லது அவங்க கொடுக்கிற முக்கியத்துவம் நேச்சுரலா குறையதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் எம்பிஸ் இருக்கிறாங்க. அவங்க இவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இப்போ இவங்க சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து சில கோரிக்கைகள் வைத்ததாக அன்புமணி அவர்கள் சொல்றாரு. நிறைய பேசிருக்கோம். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, டாக்டர் தமிழிசை பாஜக தொண்டர்களை பார்த்து சொல்வதையோ இல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கட்சி நிகழ்ச்சியில சொல்றதையோ நீங்க அதீதமா பார்க்கிறீங்க. அது ஒரு விரிசலுடைய அறிகுறியா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க தெளிவா தாமரை ஆட்சி அமையும், இவர் பிஜேபி ஆட்சி அமையாது, மதிமுக ஆட்சி அமையாது, தேமுதிக ஆட்சி அமையாதுன்னு சக கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சி ஆட்சி அமையும் சொல்றதையோ நம்ம ஐசோலேட்டடா தனித்தனியா இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப நீங்க ஒரு கூட்டணி இருக்கு, ஸ்டேட்டஸ் கோ இருக்குன்னு சொல்லும் போது நிச்சயமா அதை பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க இப்ப பாஜக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமையும் அப்படின்னு சொல்றதுக்கும் பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமையும் சொல்றதுக்குமான வேறுபாடு இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி மருத்துவர் ராமதாஸ் பிஜேபி தலைமையிலான ஆட்சியில் பாமக முக்கிய பங்கு வகிக்கும், நம்ம அதை லீட் பண்ணி கொண்டு போவோம் அப்படி கூட சொல்லல. அவரு
நாங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பாஜக ஒரு அணி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லல. பாமக தனித்து வரும்ன்றாரு. அப்ப வெளிப்படையா எல்லா இடங்கள்லயும் வந்து வேறுபாடுகள், வித்தியாசங்கள், நீங்க வந்து அதை தாண்டி நாங்க வந்து தனியா செயல்படுவோங்கிறத தாண்டி மற்றவங்களை நீங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களால நீங்க ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது நேரடியான ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட. அப்ப அப்படியான ஒரு நிலையில எப்படி சேர்ந்து இவங்க இயங்க முடியும்? தொண்டர்கள் மத்தியில என்ன மெசேஜ் கன்வே ஆகும்? நீங்க கூட்டணியில இருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் வெல் அப்படிங்கறத அர்த்தம். நீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு எந்த இடத்திலாவது இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்தார்கள், பேசினாங்க, இல்ல குறைந்தபட்சம் ஏதாவது நடந்துதானே? ஒண்ணுமே இல்ல. டெல்லியில குறைந்தபட்சம் இவங்க போய் பாத்திருக்காங்க. அன்புமணி போய் பார்த்தாரு, அல்லது ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணும்போது விஜயகாந்த் இல்ல, அங்கேயே ஒரு சின்ன ஒரு வேறுபாடு வந்து மதிமுக ஜிகே மணி அவர்கள் வந்து தேமுதிகவிலிருந்து எந்த ரெப்ரசன்டேஷனும் ஏர்போர்ட்ல இல்ல. அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக நேரடி தாக்குதல். மருத்துவர் ராமதாஸ் விட்டுருங்க, அன்புமணி ராமதாஸ் நேற்றும் நேற்றைய முன்தினமும் இதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். சக கூட்டணி கட்சிகள் மீதான நேரடி தாக்குதல் புரிஞ்சுக்கலாம். சோ இட் இண்டிகேட்ஸ் a clear message. நான் திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இதை தாண்டி நாங்க வந்து அவர்கிட்ட கேட்க சொன்னீங்க, பிஜேபி கிட்ட கேளுங்க, நாங்க ஆட்சியில அவங்க கூட்டணியில இருக்காங்களா அப்படிங்கும்போது இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த கேள்வியை நீங்க எழுப்பும் பொழுதே எதுவும் சரியில்லை அப்படின்னு பொருள். நாங்க இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை தானே உணர்த்த விரும்புறீங்க. இந்த விவாதத்தை, இந்த கூட்டணியை உடைப்பதற்கான விவாதமாக இதை நடத்துவதை விடுத்து நீங்க சொன்னதுல இரண்டு பகுதி. ஒன்று கூட்டணி இருக்கிறதா இல்லையா, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி 2016 ஆட்சி அமைக்க வேண்டும். அது தொடர்பான சில செய்திகளை மட்டும் நான் சொல்லியாக வேண்டும். ஏன்னா இது கூட்டணி உடைக்கிறது இல்ல, நான் சொல்லி நீங்க சொன்னதுனால எழக்கூடிய கேள்வி. நீங்க சொல்லாம வெறும் ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல. உங்களுடைய சக கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்காதுன்னு சொல்றீங்க. சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு திராவிட இயக்கத்திற்கு ஒரு மாற்றான ஒரு இயக்கமாக வர வேண்டும் என்று நிழல் நிதிநிலை அறிக்கையிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்து இன்றைக்கு அறிக்கைகளின் மூலமாக ஈவன் திமுக தலைவருக்கே சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். கூட்டணியில தொடர்றதா இல்லையா ஆமான்னு சொல்லிட்டு போங்க. 2016 எங்களுக்கு முன் இருக்கக்கூடிய கேள்வி என்றால், நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை விட தமிழக மக்களை காப்பாற்றிய வேண்டும். இந்த திராவிடம் என்ற போர்வையில் நடக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளியாக என்னன்னா, ஏன் நான் இதை சொல்லியிருந்தால், தமிழகத்தில் மது என்ற மிகப்பெரிய ஒரு அரக்கனை அழிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. மது ஒழிப்பு என்ற முழக்கத்தை முன்வைத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி 2016 நாங்கள் ஆட்சிக்கு அந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். எனவே எங்களுடைய அதிமுக வந்து மது வேணும்னு சொல்லுதா, தேமுதிக மது வேணும்னு சொல்லுதா, பாஜக மது வேணும்னு சொல்லுதா? அதாவது மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்று மது விலக்கில் குஜராத்ல அவர் வந்து மது பிஜேபி யாராலும் செய்ய முடியாத ஒரு புகையிலை ஒழிப்பு என்ற சாதனையை நிகழ்த்திய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், எங்களை போன்றவர்கள் நாங்கள் விரும்புகிறோம். இது எங்களுடைய கட்சியினுடைய விருப்பம், ஆசை. இதுதான் தமிழகத்திற்கான ஒரு தீர்வை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்து. அதே வேளையில் நாங்கள் ஒரு நல்லாட்சியை தருவோம். கூட்டணி தொடரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமான்னு கேட்கறீங்க. என்னுடைய கேள்வி, கூட்டணி தொடரணும் என்பது உங்களுடைய விருப்பமா இல்ல கூடாது? அதாவது திரு எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் சொல்லும் பொழுது அவர்களிடம் கேளுங்க என்று சொல்றார். தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளோடு ஒரு எந்த விதமான தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஏனென்று சொன்னால் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் தமிழகத்தில் நிகழவில்லை. ஒரு சாதாரண சின்ன விஷயம், உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாய்ப்பை தருவது என்பது சாதாரணமான இயல்பு. அது கூட இன்றைக்கு இந்த ஆட்சியில் நிகழவில்லை. எனவே பல பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம் நான் சொல்றது சரியா இருக்காது. அதனால அதை பற்றி பேச வேண்டாம். எனக்கும் உண்மைகள் தெரியும் அது என்னன்னு. அதனால அதை பத்தி பேச வேண்டாம். மது விலக்கு சொன்னால் மது என்கின்ற மாய பிசாசை அழிப்பதிலே யாருக்கும் ஆனால் ஒரே ஒரு கட்சியாலே அதை செய்ய முடியுமா என்பதிலே சிந்தித்து எல்லாம் ஒன்றிணைந்துதான் அதை அழிக்க முடியும். எல்லோருடைய ஆதரவும் அதற்கு தேவை. ஆனால் நாங்கள் மாத்திரம்தான், நாங்கள் தான் முந்தி, நாங்கள் தான் இவர்கள் பிந்தி என்று சொல்வதே ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அதை செய்வது உங்களுடைய தோழமை கட்சி. இது தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, ஈழ பிரச்சனையை பிரதானமா முன்னெடுத்துறீங்க. நீங்க வந்து ஒரு உயிர்நாடி பிரச்சனையா கருதுவது, நீங்க வந்து ஃப்ரண்ட் லெவல்ல நின்று முன்னெடுத்து செல்வது இந்த ஈழ பிரச்சனை. அகில இந்திய அளவுல
பாஜக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்து விட்டது. சென்ற அரசாங்கம் இந்த UNHRC-ல இந்த இலங்கை தமிழ் விவகாரத்துல என்ன கொள்கை கொண்டிருந்ததோ அதுதான் எங்களுடைய கொள்கைன்னு அறிவித்து விட்டது, தெளிவா அறிவித்து விட்டது. பிறகு நீங்க இந்த கூட்டணியில தொடர்ந்து பத்தி மறுபரிசீலனை செய்யணுமா கூடாது? எங்களை பொறுத்தவர்களை கூட்டணி இருக்குதா இல்லையான்றது அவரவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டியது. எங்களை பொறுத்தவரை இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ், அதாவது நாங்க இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற நல்லவர்களை வரவேற்று இருக்கிறோம், ரயில்வே பட்ஜெட்டை வரவேற்று இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு எக்ஸ்டம்போர்ட் ஸ்பீச் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இன்றைக்கு எந்த பத்திரிகை பேப்பரை கூட படிக்காமல் நல்ல முறையிலே டெக்னாலஜியில இருந்து டாய்லெட் வரை பேசிய அந்த பேச்சுக்களை ஜனாதிபதி வரையெல்லாம் வரவேற்று இருக்கிறோம். அதே மாதிரி மரபணு மாற்று வரும்பொழுது, அதாவது தொழிற்சங்க சட்டங்கள் 3 சட்டங்களை திருத்துவதற்கு சட்டம் கொண்டு வரும் பொழுது, அதே போலவே அந்த மொழி பிரச்சனை, மொழி ரீதியான இந்தி திணிப்பு என்கின்ற அந்த பிரச்சனை வரும்பொழுது இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் என்கின்ற அடிப்படையில் எதிர்க்கிறோம். அதற்காகவே உடனே நாங்கள் பாஜக விலகிவிட்டோம் என்று நீங்கள் பொருட்கள் தேவையில்லை. எல்லாத்தையும் எதிர்ங்க, வேணான்னு சொல்லல. ஆனா விஷயத்தை தெரிஞ்சிருங்க. ஹிந்தி, அதாவது சமஸ்கிருத வாரம் கடைபிடித்தல 1969 நடக்குது. தயவு செஞ்சு இந்த தகவல்களை தெரிந்து கொண்டு மதிமுக காங்கிரஸோடு கூட்டணியில இருக்கும் பொழுதே அதெல்லாம் இருந்தது. தயவு செஞ்சு தகவல்களை திரட்டி கொண்டு இந்தி அதுல ஒன்னும் தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டுடைய நீங்க தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு எது தேவையோ அதை செய்வதற்காக இந்த ஆட்சி கிடையாது, மக்களுக்கு எது தேவையோ அதை செய்வதற்காக ஆட்சி. இல்ல நான் உங்கள்கிட்ட வரேன், ஹிந்தி விவகாரத்திலேயோ சமஸ்கிருத விவகாரத்திலேயோ இலங்கை தமிழ் என்ன மறைக்கிறாங்க, இந்த இவங்க இன்னைக்கு எடுத்த நிலைப்பாட்டை வேற மாதிரி முன்னேற்பதா பேசிருக்காங்களா, ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இலங்கை தமிழ் மோடி தமிழகத்தில் பேசும் பொழுது வெளியுறவு பிரச்சனை, அயலுறவு கொள்கையை நாங்கள் வகுக்கும் பொழுது இந்த மாநிலத்தினுடைய உணர்வுகளை கலந்து ஈழம் அமைப்போம் சொன்னார். மாநில அரசாங்கத்தோட தெரியுமா, ஈழம் அமைப்போம் என்பதை அவரிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. ஹிந்தியை கொண்டு வர மாட்டோம்னு சொல்றாரா? ஹிந்தியை இல்ல மோகன் பாகவத் பேசுறதோ இல்லாட்டி சமஸ்கிருத சார்ந்தவங்களுடைய கொள்கையை புதுதல்ல, தேர்தலுக்கு முன்பாகவும் அதே கொள்கை தான், பேசினார். புதிய கொள்கை அது தவறு கிடையாது. அவர் பிரச்சாரத்தில் ஹிந்தி பேசுறாங்க, அவர் விரும்புற மொழியில பேசல கிடையாது. நம்ம எழுதி தான் வேறு வேறு பாஷை கற்பாய், ஆனால் வீட்டு பாஷை கற்பாய் போயிட்டு இதுக்கு சமாதி கட்டிட்டு அடுத்த மொழி அடிப்படை கொள்கை. பிஜேபி ஜனசங்கமான சார், எங்களுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்தலுக்கு சட்டம் பாராளுமன்ற தேர்தல் முன்பாகவே பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார், இந்தியும் கற்க வேண்டிய அவசியம் இருக்கு, இந்தியும் கற்கலாம் சொன்ன கச்சத்தீவை மீட்போம் சொல்லியிருக்கிறாரு. கவனத்தில் வச்சுக்கீங்க, கச்சத்தீவை மீட்போம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பாருங்க, 40 ஆண்டு காலமாக இருக்கிற பிரச்சனை இல்ல, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் நீங்களும் மத்திய அரசாங்கத்தை எடுத்தீங்க, அப்ப நீங்க வலியுறுத்தல. இப்ப இந்த அரசாங்கம் அங்க தமிழர்களுக்கு எது மத்திய அரசாங்கத்தில் இல்லவே இல்ல. ஏன் நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது இருந்தீங்கல்ல? காங்கிரஸ் அரசாங்கத்தில் அவுட் சைடர் சப்போர்ட் தப்பு மாத்தாதீங்க. அவுட் சைடர் சப்போர்ட் மந்திரி சபையில் ஆதரவோடு இருந்தது, மந்திரி சபையில் அங்க விரிவான பதில் அளிக்க வாய்ப்பு கொடுக்கிறேன். இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும், நேர்கட்சியும் கேட்டிருக்கோம் என்று பாமக தலைவர் சொல்லியிருக்கிறார், பாமக நிறுவனர் சொல்லியிருக்கிறார். அதிமுக திமுகவுக்கு மாற்று பாமக தான் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுக திமுகவுக்கு மாற்று யார்? நேர்கட்சியும் கேட்டிருக்கோம். நீங்களும் குறுஞ்செய்தி வாயிலாக உங்களுடைய பதில்களை தொடர்ந்து அனுப்பலாம். திமுக அதிமுகவுக்கு மாற்று யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கான காரணம், திமுக அதிமுகவுக்கு மாற்று பாஜக அல்ல, காங்கிரஸ் அல்ல, கம்யூனிஸ்டுகள் அல்ல, மதிமுக அல்ல, தேமுதிக அல்ல, பாமக தான் என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். இதை தாண்டி பாஜக கூட்டணியில் நீங்கள் தொடர்கிறீர்களான்னு கேட்கும்போது அவர்களே கேளுங்கள் என்று சொல்கிறார். இது மதிமுக உள்ளிட்ட கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பல விஷயங்கள்ல அரசாங்கத்தை விமர்சிக்க இந்த கேள்வி மேலும் எழுகிறது. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேசி வருகின்றோம். நான் திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இன்று கூட்டத்தில் பேசும்பொழுது இந்த எந்த கட்சியுமே திமுக அதிமுகவுக்கு மாற்றல, நாங்கள் தான் மாற்று, எங்கள் தலைமையில நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றார். இந்த உத்தரவாதத்திலிருந்து, இந்த நிலைப்பாட்டிலிருந்து பாமக மாறாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அதாவது இதற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விருப்பமாக இருந்து அந்த கூட்டணியின் அடிப்படையில் அவர் பிரதமரானார். தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிலைப்பதற்கு அதிக பெரும்பான்மை அவர்களிடம் இருந்தாலும் எங்களுடைய ஆதரவு என்பது இந்த 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக உண்டு என்பது
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் அதே வேளையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்தெந்த இயக்கங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் பட்டியலிடுகின்ற பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், தேசிய இயக்கங்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்திற்கு வர முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தமிழகம் இருந்தாலும் பல நிலைகளில் தமிழகம் பல சூழல்களில் புறக்கணிக்கப்பட்டு இந்தியாவினுடைய குடிமக்களில் ஒருவராக தமிழர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி பல சூழல்களில் இன்னொரு கட்சியோட கூட்டணியில நீங்க இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நாங்கள் 5 ஆண்டுகள் இதற்கான ஆதரவை தொடர்கிறோம், கொடுக்கிறோம் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் அதே வேளையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தமிழகம் தழுவிய தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு இயக்கம் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும், இந்த மக்களை ஆள வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு தேசிய இயக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக இருக்கிறார் மோடி என்பதற்காக தமிழகத்தை ஆளுவதற்கான அந்த வாய்ப்பு என்று சொன்னால், ஒரு காவேரி பிரச்சனை எடுத்துக்கொண்டால் இவர்கள் கர்நாடகத்தோடு சமரசம் செய்யாமல் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகள் இதர கட்சிகளோடு கூட்டணி வைத்து இந்த நிலைப்பாட்டில் உறுதியா மாற மாட்டேங்குது. நிச்சயமாக நாங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாறி மாறி தமிழகத்தில் நடத்தக்கூடிய இந்த அரசியல் விளையாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி. இதே போல 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கும் பொழுது அதற்கு சற்று முன்பாக நீங்க ஒரு கூட்டணி அமைத்த பொழுது என்ன சொன்னீங்க? டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார்? பிறகு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அவர் 2013 அக்டோபர்ல சொன்னது என்ன? காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இடதுசாரி கட்சிகள், திமுக, அதிமுக, தேமுதிக, மதிமுக ஆகிய கட்சிகள் இல்லாத மாற்று அணியை பாமக அமைக்கும் என்று தொடர்ந்து கூறி வந்தேன். தேமுதிக, மதிமுக, பாஜக இவையெல்லாம் அல்லாத ஒரு மாற்று கூட்டணியை பாமக அமைச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லி சில மாதங்கள் அப்பயும் நரேந்திர மோடி முன்னிறுத்தப்பட்டார். சில மாதங்கள்ல அப்படியே மாதிரி எந்த 3 கட்சிகளோட, எந்த குறிப்பிட்ட கட்சிகளோட நீங்க சேர மாட்டேன்னு சொன்னீங்களோ அதே கட்சியோட சேர்ந்து நீங்க கூட்டணி வச்சீங்க. அதே போல இன்னைக்கு இப்படி சொல்லக்கூடிய நீங்க நாளைக்கு எந்தெந்த கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வராது இன்னைக்கு சொல்லிருக்கீங்களோ அதே கட்சிகளுக்கு ஆதரவோ இல்ல அவர்களோட இணைந்து செயல்பட மாட்டேங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? சமீபத்தில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இதே தந்தி தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நேர்காணலில் அவர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், 89 பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 91 வரை நாங்கள் தனித்து நின்று யாரும் பெற முடியாத அந்த சூழலில் ராஜீவ்காந்தியினுடைய அந்த அலையில் கூட நாங்கள் வெற்றி பெற்று அதிகப்படியான வாக்குகளை பெற்ற பிறகு நாங்கள் அரசியல் ரீதியாக திமுகவோடு அதிமுகவோடு கூட்டணி என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தவறு நிகழ்த்தி விட்டோம். இதுபோன்ற தகவலை இனி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சமீபத்தில் தான் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இதே தொலைக்காட்சியில் சொன்னார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், அந்த தவறுகளை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இப்ப 2013 அக்டோபர்ல இந்த நிலைப்பாடு எடுக்கிறார். அதற்கு பிறகு 2014 நீங்கள் செய்தது தவறா? எந்தெந்த கட்சியோடு நாங்க கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்களோ அதே கூட்டணியோட நீங்க கூட்டணி வச்சது தவறா? அதாவது குறைந்தபட்சம் திமுக, அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை. நீங்கள் சொல்வதை போன்று நாங்கள் விரும்பி இருந்தால் தேசிய அரசியல் என்று வருகின்ற பொழுது கடைசி கட்டங்களில் இது போன்ற சூழல்கள் எங்கள் மருத்துவர் ஐயா இறுதி வரை சொன்னார், நாங்கள் தனித்துதான் நிற்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூடியது, அனைவரும் சொன்னார்கள் பாஜகவோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதுதான் சரி என்று சொன்னதன் காரணமாக எங்கள் மருத்துவரையாக அவருடைய கருத்தை மாற்றிக்கொண்டு பொதுக்குழு கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டாரோ? இது அறிவிப்பு அக்டோபர் 2013 அவர் செய்தது அறிவிப்பு. இந்த பாமக, தேமுதிக, பாஜக, மதிமுக இந்த மாதிரியான கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர் சொன்னது அறிவிப்பு. உட்கட்சி ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் என்ற தலைவர் என்ற அடிப்படையில் எங்கள் மருத்துவரையா வேற வழி இல்லாமல் கடந்த முறை இந்த கூட்டணி என்பது நாங்கள் ஒத்துக்கொண்டோம். இன்றைக்கும் சொல்லுகிறோம், எங்கள் மருத்துவரையாவுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான மாற்று அணி தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இதைத்தான் நாங்கள் பாஜக, நீங்க சொன்னது போல பாஜக, தேமுதிக இவையெல்லாம் கிடையாது, மதிமுக இவையெல்லாம் கிடையாது. அதாவது நான் முன்பே சொன்னேன், ஒரு கடந்த தேர்தலில்
வந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், எங்கள் பொதுக்குழுவில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் இது வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக எங்கள் மருத்துவ பொதுக்குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் பாஜகவோட கூட்டணி தொடரலாம், இல்லாட்டி அவங்க தலைமையில இன்னைக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்தில் கூட்டணியை முறிப்பதற்காகவோ தொடர்வதற்காகவோ எந்த அறிவிப்பையும் நான் வெளியிட முடியாது, நான் சொல்லவும் முடியாது. எங்கள் கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட எங்கள் கட்சி தான் அந்த முடிவெடுக்கும். ஆனால் ஒன்றை சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம், கடந்த தவறை நாங்கள் உணர்ந்திருப்பதன் காரணமாக மீண்டும் அதுபோன்ற தவறை எந்த காலகட்டத்திலும் அதிமுகவோடு திமுகவோடு தேசிய கட்சிகள் இந்த மண்ணை ஆள்வதற்கான வாய்ப்புகளை பாட்டாளி மக்கள் கட்சி வழங்காது. அதற்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் இருக்கிறது. பல மாற்றங்களை தருவதற்கான கொள்கைகளை நாங்கள் தான் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். தெளிவா சொல்றாரு. அதாவது தேசிய கட்சிகள், நீங்க நேற்று உங்களுடைய மாநில தலைவர் சொன்னது போல தாமரைகள் ஜார்ஜ் கோட்டையில மலருவதற்கான ஆதரவை அவர்கள் தராது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம டாக்டர் ராமதாஸ் விருப்பம் இல்லாத எடுத்த முடிவு தான் உங்கள் கட்சியோட கூட்டணி வைத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை தரல? ஒரு தர்ம சங்கடமும் இல்லைங்க. அதாவதுங்க, தேசிய கட்சின்னா இங்க வந்து அமித்ஷா வந்து நிக்க போறாரு. நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தானே. நீங்க கரெக்டா சொன்னீங்க இன்ட்ரோடக்ஷன்ல. இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக நாங்கள் தான் அதிகமாக 3வது இடத்துல வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதனால நான் அவர்களையும் தவறு சொல்ல மாட்டேன். மதிமுக அதை சொன்னாலும் கூட தவறு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு கட்சி அதைத்தான் அந்த இலக்காக வச்சுதான் போகும். அதே நேரத்தில் பிராக்டிகலாவும் இருப்பாங்க. தேர்தல் நேரம் வரும்பொழுது ஒரு கட்சி வந்து நாங்க இப்படித்தான் இருப்போம், தோற்றாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ வரலனாலும் பரவாயில்லன்னு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் சில காம்ப்ரமைசஸ் எல்லாமே. சார் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கூட்டணி என்பதே நீங்கள் பலம் இல்லை என்று இருக்கும் பொழுது எதிராளி பலமா இருக்கிறான்னு சொன்னா 2 பேரை கூட சேர்த்து தான் நிற்பாங்க. இது எல்லாரும் ஏன் நீங்க இதுக்கே எங்க பிஜேபியும் மதிமுக பாமக கேட்கறது அதிமுக செய்யறாங்க. உங்களுடைய மாநில தலைவர் நாங்க தனியா ஆட்சி அமைக்க போறோம். அதற்கான ஆமா இப்போ பாஜக தனி, நீங்க பாமக ஒரு நிலைப்பாடு எடுக்குது. இவங்க தொடர்ந்து விமர்சனம் வைத்து வராங்க மதிமுக. அதிமுகவோ திமுகவோ உங்களோட கூட்டணி அமைக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு எந்த சமயங்களையும் வெளிப்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது பாஜக தனித்து நின்று உங்களுடைய மாநில தலைவர் சொல்வது போல ஆட்சி அமைக்கும் சூழல் இன்னைக்கு இருக்கா? சார் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப பாருங்க 10 சீட் உத்தரப்பிரதேச இன்னைக்கு 73. ஏன் அதே 6 மாசம் 7 மாசத்துல அமித்ஷா அவர்கள் அங்கே பொறுப்பேற்று 7வது மாதத்தில் பொறுப்பேற்றார். இன்னைக்கு 73 சீட்டு. இன்றைக்கு டாக்டர் தமிழிசை பொறுப்பேற்றிருக்கிறார். இன்னும் 1.5 வருஷம் இருக்கிறது. இது இருக்கு, சட்டமன்ற தேர்தல் வருகிறது. ஏன் நடக்க முடியாது? 7 மாசத்துல 70 சீட் வரும்னா இங்க வர முடியாதா? இன்னைக்கு எல்லா இடத்தையும் வர முடியாது. ஏன் முடியாது? 2 சீட் இருந்தது ஆளுங்கட்சியாக வர முடியும் என்று சொன்னால் 2 விரலை காட்டினார்கள். 2 எம்பிக்கள் தான் என்று அதிமுக கிண்டல் செய்தவர்கள் 137 தொகுதிகளில் 40 39 37 வரும் என்று சொன்னால் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்ற திமுக மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னால் ஏன் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு? இதெல்லாம் ஒரு சர்க்கிள் தான். அரசியல் அன்னை இந்திரா ஒன்று சொன்னார், இன் பாலிடிக்ஸ் தேர் ஆர் நெய்தர் பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாட் பெர்மனன்ட் எனிமீஸ் பட் ஒன்லி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னார்கள். அரசியல் என்பது ரைட் டு டிஃபர். நாங்க சில மாறுபடுறோம், அதுக்காகவே நாங்க மாறுபட்ட நீங்க பிஜேபியோட மாறுபடுற விஷயங்கள் அதிகமா, உடன்படுற விஷயங்கள் அதிகமா, ஈழ பிரச்சனை எதுக்குறீங்க, கச்சத்தீவு விவகாரம் எதுக்குறீங்க, கூட்டணியில வந்துருங்க. எங்களுடைய கொள்கை சார், அது வந்து இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி பை தி பார்ட்டி. நான் தனிப்பட்ட முறையில் இங்க சொல்ல முடியாது. பொதுக்குழு பரிசீலிக்க விஷயமா அது இல்ல, அது வந்து தலைமை தான் முடிவு செய்ய முடியாது. அதுல கருத்து சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. நீங்க வந்து குழம்பிய குட்டையில பிடிக்க வேண்டும் என்று நீங்க முடிவெடுத்து விட்டீர்கள். ஆனா ஜனநாயகம் என்பது ரைட் டு டிஃபர் தான். அந்த வகையிலே நாங்கள் மாறுபடுகிறோம். என்னுடைய கருத்துக்களை மாற்று கருத்தை சொல்கிறோம். இப்ப வந்து அப்ரெண்டிஸ் ஆக்ட் 61 ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வந்தாங்க. அதே மாதிரி 48 ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட், 88 லேபர் லாஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் வரும்போது நாங்க சொல்றோம் இது வந்து தவறு. 50 மணி நேரம் 100 மணி நேரம் ஆக்காதீங்க. அதே மாதிரி 90 நாள் பர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். 240 நீங்க தவறுன்னு பட்டியலிடுற விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரம் போற, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நீங்க பாராட்டக்கூடிய, உங்களுடைய தோழமை கட்சியுடைய ஆட்சியை பாராட்டக்கூடிய விஷயங்கள் குறைவா இருக்கு. அப்படிங்கும்போது தான் இந்த கேள்வி எழுகிறது. குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறது யாருக்கும் நோக்கம் அல்ல. நான் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்று திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு தான் எல்லாருமே ஒத்துப்பாங்க. இன்னைக்கு 2மே பலம் பொருந்திய கட்சிகள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இந்த கட்சிகளுக்கெல்லாம் இது ஒரு முரண்பாடு தென்படுகிறது. இவை தொடர், இந்த ஒரு கூட்டணி தொடருமான ஒரு கேள்வி இருக்கும்போது 2016
திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று கட்சி ஒரு பிரம்மாண்ட சக்தியாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தென்படுகிறதா ஒரு அரசியல் நோக்கம்? எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சி அமைக்கணுங்கிறது ஒரு இலக்கா இருக்கலாம். அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை நோக்கிய பயணமாக அவங்க தங்களோட விருப்பங்களை சொல்லலாம். ஆனால் இப்ப 2 சீட் இருந்த கட்சி ஆட்சி அமைச்சது, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நம்பர் எங்க முக்கியம் இல்ல, எவ்வளவு பெர்சென்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு அப்படிங்கறது பாக்கணும். இன்னைக்கு இருக்கிற திமுக அல்லது அண்ணா திமுகவுக்கு நீங்க குறைந்தபட்சமாக 20% மேலதான் வச்சிருக்காங்க. அது திமுகவா இருக்கலாம் அல்லது அண்ணா திமுகவுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கு. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற கட்சிக்கு 5% குறைவான வாக்கு சதவீதம் தான் இன்னைக்கு நிலைமை. ஆக இந்த வாக்கு சதவீதம் இவ்வளவு டிராஸ்டிக்கா எந்த ஒரு கட்சியாலையும் அதிகரிக்க முடியுமானா பிராக்டிகலா அது சாத்தியப்படாத ஒரு விஷயம். நீங்க கூட்டணியாக ஆட்சி அமைக்க முடியுமானா அது வேறு கேள்வி. ஆனால் தனிப்பட்ட கட்சியாக திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் உடனடியா ஒரு கட்சி 20% மேல வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு எலெக்ஷன்ல சாத்தியப்படாது. இன்னொரு விஷயமும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகன்றதுல எனக்கு சில புரிதல்கள் இல்லாமலும் இருக்குது. திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஈழ பிரச்சனையில அதே நிலைப்பாடு தான் இருக்குது. மற்ற எந்த விஷயங்களாகட்டும், பெரியார ஃபாலோ பண்றீங்களா, அவங்களும் பெரியார ஆராதிக்கிறாங்க. அல்லது சோசியலா ரொம்ப சப்ரஸ்ட் சொசைட்டிக்கு நாங்க இருக்கோன்றாங்க, அதே தான் அவங்களும் இருக்கிறாங்க. வேற எந்த விதத்துல திராவிட கட்சிகளுக்கு கொள்கை அடிப்படையில மாற்றா இல்ல அரசியல் அடிப்படையில் மாற்றான்றது எனக்கு புரியல. அது மைய பிரச்சனையா இருக்கு. அதுல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் தமிழக மக்கள் மிக தெளிவான ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகிறார்கள். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் முன்பு இருக்கக்கூடிய இதே நிலைமை என்பது நிகழுமா என்று சொன்னால் இல்லை. திமுக அண்ணா திமுக என்ற மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அண்ணா திமுக என்ற ஆட்சி முடிவுக்கு வருகிற போது திமுகவுக்கு அந்த வாய்ப்பை மக்கள் கொடுக்க முடியுமா என்று சொன்னால், இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய இந்த சூழலில் அதற்கான வாய்ப்பை மக்கள் தருவதற்கு தயாராக இல்லை. எனவே அந்த இடத்தை நிரப்ப போகக்கூடிய நபர் யார், எந்த கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? பாஜகவோ தேமுதிகவோ இந்த எலெக்ஷன்ல உங்களை விட அதிகமான ஓட்டு பெர்சன்டேஜ் வாங்கி இருக்கிறது. அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த அடிப்படையில் சதவீதம் சொல்லுங்க. தேமுதிகவுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கப்பட்டது, பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கப்பட்டது? அதிகமான பாஜகவில் இன்றைக்கு வேலூர் தொகுதி மற்றும் ஈஸ்வரன் என்ற தொகுதிகள் எல்லாம் தாமரை. அப்படி பார்த்தாலும் எனவே அவருடைய வாக்குகளை எல்லாம் சேர்த்து சொல்லப்படுகிற செய்தி. இந்த பாமகவுக்கும் தேமுதிகவோட வாக்கு சதவீதம் வந்திருக்கு, அது இல்லைன்னு. அதாவது வாக்கு சதவீதம் என்பதை ஒதுக்கிடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் சொல்வதை போன்று சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கூட்டணி, அதற்கான களம் எல்லாம் வேறு. அதைத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். 2016 பொறுத்தவரையில் தேசிய அளவில் பாஜக ஆட்சி என்பதும் மோடி அவர்களுடைய ஆட்சி என்பதில் மாற்று இல்லை. இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில இருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆமான்னு உற்சாகமா சொல்லாம, நீங்க எந்த கட்சியோட இணைஞ்சீங்களோ தேர்தல் ஆமான்னு சொல்லாம அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றீங்களா, அவங்க விமர்சிக்கிறீங்க பல கட்டங்கள். ஒருவேளை உங்க கட்சிக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்திருந்தா இந்த விமர்சனங்களை இந்த அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டீங்க. அதாவது இப்படி நான் சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லவில்லை. தமிழகத்தில் 10 அமைச்சர்கள் இருந்த தமிழகம் இன்றைக்கு இந்த கூட்டணியில் வெறும் 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தார்மீக அடிப்படையில் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இங்கிருந்து சென்ற 2 பேர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்றல்ல, நாங்கள் ஒருவேளை தோத்து மதிமுக ஜெயித்திருந்தால் கூட நான் சொல்லுகிறேன், அந்த இடங்களை அவர் இருவருக்கும் கொடுத்திருக்க வேண்டும் என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வருத்தம் இருக்கு. தயவு செய்து நீங்கள் திசை திருப்ப வேண்டாம். பதவி என்பதே இல்லை. இன்றைக்கு தமிழக உரிமைகளை நாங்கள் பட்டியலிடுகிறோம். தமிழக உரிமைக்காக, தமிழக நலனுக்காக, தமிழக மக்களுக்காக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக அரசு அமைச்சர் பதவி கொடுக்கலங்கிறது உங்களுக்கு வருத்தத்துக்குரிய. நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டணியுடைய தர்மம் ஒரு தார்மீக அடிப்படையில் என்ற போது கொடுத்திருக்க வேண்டும் என்பது ஒரு செய்தி. அதை விடுத்து தமிழகத்தில் எந்தெந்த உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தோழமையோடு நட்போடு
கூட்டணி கட்சி என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டுதான் இன்றைக்கும் இருக்கிறோம். திரு கே டி ராகவன், நிறைய விரிசல்கள், நிறைய மாற்று கருத்துக்கள், நிறைய வருத்தங்கள் உங்களுடைய தோழமை கட்சிகள்கிட்ட தென்படுகிறது. இதையெல்லாம் மீறி இந்த விரிசல்கள்லாம் ஒட்ட வைக்கிறதுக்கான சூழலும் வாய்ப்பும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டில் இல்ல எந்த விரிசல்களும் நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானே. மதிமுக இலங்கை நிலைப்பாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன நிலைப்பாடு இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே. நான் தான் சொல்ல வரேன், கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல. அதே நேரத்தில் prerogative of the prime minister யாரை அமைச்சராக கொண்டு வரணும். பிஜேபி 283 இடங்களை நாங்க பெற்றிருக்கிறோம். இப்ப ரொம்ப மினிமல் லெவல்ல தான் இந்த கேபினெட் இருக்கிறது. அதனால இப்ப எங்களுக்கு கூட அதே எல்லாருக்கும் கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா இன்றைக்கு பிரதமர் சொல்லியிருக்கிறார், நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை எம்எல்ஏ எம்பியா வந்தாதான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது தேவையில்லை. மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொன்னா எப்படியும் சேவை செய்ய முடியும். ரொம்ப சுருக்கமான இது கேட்ட கொள்கை கூட்டணி என்பது இதுவரை இந்தியாவிலே இல்லை. வாக்குகள் சிதறவிடக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு குறைந்தபட்ச ஒப்பந்தம், அவ்வளவுதான். எங்களை பொறுத்தவரை தேர்தல் என்பது இடையிலே வந்து போகின்ற ஒரு நிகழ்வு. பதவி என்பது எங்களை பொறுத்தவரை தொண்டு செய்வதற்கான ஒரு கருவி. எந்த இடத்திலே இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை எதிர்பார்ப்பு கிடையாது. 98 தனக்கு வந்த பதவி கூட தன்னுடைய சகாக்களுக்கு விட்டுக் கொடுத்தவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள். ஆக அந்த அடிப்படையிலே இன்றைக்கு எங்களுடைய இலக்குகளை நோக்கி எந்த இடத்திலே எங்கள் மக்களை வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து அவர்களுக்காக நாங்கள் பணிபுரிவோம். இந்த நிலையில நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், திமுக அதிமுகவுக்கு மாற்று யார் இன்றைய சூழ்நிலை என்று. பார்க்கலாம் நேர்களுடைய கருத்து என்ன. பாட்டாளி மக்கள் கட்சி என்று 32%, தேமுதிக என்று 11%, மதிமுக என்று 19% சொல்லியிருக்கிறார்கள். மூவருமே இல்லை என்று 38% சொல்லியிருக்கிறார்கள். மூவருமே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் யாரை குறிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறதும் கேள்விக்குரியது. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நிறைய வேறுபாடுகள் தென்படுகிறது. இந்த வேறுபாடுகளை களைந்து இந்த கூட்டணி தொடருமா, வேற ஒரு ஈக்குவேஷன் உருவாக்குமா, இவையெல்லாம் நிச்சயமாக இன்று சொல்வது ரொம்ப பெருமைச்சோம். நிறைய காலம் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வேறுபாடுகள் இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் நம்மால இந்த நிகழ்ச்சியிலே கூட பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பாலு அவர்கள், திரு கார்த்திகை செல்வன், திரு அந்தரிதாஸ் மற்றும் திரு கே டி ராகவன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயுதெழுத்து நீட்சியில் மற்றும் ஒரு முக்கியமான விவகாரத்தை விவாதிக்க இருக்கின்றோம். பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தையை ரத்து செய்திருக்கிறது இந்தியா. இந்த நிலைப்பாடு சரிதானா அல்ல அவசரமா? ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றோம். பிரிவினைவாதிகளோடு பேசுவதா, இந்திய அரசாங்கத்தோடு பேசுவதா, நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை ரத்து செய்திருக்கிறது இந்தியா. மோடி அரசாங்கத்துடைய இந்த முடிவு சரியான ராஜதந்திரமா அல்ல தவறான முடிவா? இதைத்தான் ஆயுதெழுத்து நீட்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய 2 சிறப்பு விருந்தினர்கள் இணையிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு கே டி ராகவன் அவர்களும், அதே போல காங்கிரஸ் மூத்த பிரமுகர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை ரத்து, இது சரியான முடிவு தானா அல்ல அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு தவறான முடிவா? இதைத்தான் ஆயுதெழுத்து நீட்சியில் விரிவாக நாம் பேச இருக்கின்றோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தான் கேட்க இருக்கின்றேன். சென்ற நிகழ்ச்சியில சுதந்திர நாள் அன்று நீங்கள் பேசும்பொழுது ஏன் நரேந்திர மோடி சுதந்திர நாள் உரையில, விடுதலை நாள் உரையில பாகிஸ்தானுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிக்கல, மன்மோகன் சிங்கை கேள்வி எழுப்பினாரே அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இப்பொழுது இந்திய அரசாங்கம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரிவினைவாத சக்திகளோடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இல்ல தொடர்ந்து அத்துமீறாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற காரணத்தினால பேச்சுவார்த்தையை ரத்து செய்திருக்கிறது. இப்போ இது நீஜர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க, இது ரிட்டர்ன் நிலைப்பாடு இல்லாம என்ன? அதாவது ஹரியரன், ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளணும். பாகிஸ்தானோடு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் அதை வயலேட் பண்ணுவதை நிறுத்துவதை தவிர நிறுத்தினால் ஒழிய அவர்களோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை என்கிற கொள்கை முடிவை மன்மோகன் சிங் அரசு ஏற்கனவே எடுத்துவிட்டது. அந்த அடிப்படையிலே பாகிஸ்தானோடு தூதரக அளவிலும் சரி, அரசு மட்டத்திலும் சரி, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் மேற்கொள்வதற்கு பழைய மன்மோகன் சிங் அரசு முடியாதது திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. ஆனால் தேர்தலின் போது மன்மோகன் சிங் அரசை கையாளாகாத அரசு என்று குற்றம் சாட்டிய நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு பிறகு பதவியேற்ற உடனே யாரும் எதிர்பாராத விதமாக நவாஸ் ஷெரீஃபை அழைத்தார்.
அதை அழைப்பதற்கான என்ன காரணம், என்ன திட்டம் வைத்து அழைக்கிறார் என்று யாரும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அது முடிந்தவுடனே 2 பேரும் இவர் பட்டுச்சேலை அனுப்பினார், அவர் சால்வை அனுப்பினார், 2 பேரும் அவருடைய மகள் இவரை புகழ்ந்து எழுதினார். ஆகவே ஒரு நல்ல பாதைக்கு திரும்புகிறது நாடு நினைத்துக் கொண்டிருந்த நிலையில அவர் போய் கடந்த வாரம் போய் காஷ்மீர்ல போய் பேசினார். அதாவது எங்களுடைய ஆயுதங்களை நீங்கள் வெற்றி பெற முடியாது, அதாவது கன்வென்ஷனல் வார், அதாவது நடைமுறை யுத்தத்தில் எங்களை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது என்று பயங்கரமாக நம்மிடம் இருக்கிற ஆயுத பலத்தை உணர்த்துவதை போல ஒரு பேசினார். அதற்கு பிறகு சுதந்திர தின உரை வந்தது. சுதந்திர தின உரை என்று அவர் இதை பற்றியுமே பேசவில்லை. இப்பொழுது 2 செயலாளர்களும் 25ஆம் தேதி பேச வேண்டும். பேசுவதற்கு முன்னால் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஹரியட் லீடர்ஸோடு பாகிஸ்தான் ஹைகமிஷனர் பேசுவது என்பது புதிதல்ல. நரசிம்மராவ் காலத்திலே அன்றைய ஜனாதிபதி வருகை தந்த போது இதே ஹை கமிஷனர் ஹரியத் தலைவர்களை அழைத்து பேசியிருக்கிறார். முஷரப் வாஜ்பாயை சந்திக்க வந்த போது இதே பாகிஸ்தான் ஹை கமிஷனர் ஹரியத் லீடர்களை அழைத்து பேசியிருக்கிறார். ஏன் மன்மோகன் சிங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர், பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்க அவர் கலந்தாலோசனை வந்த போது அவரும் இதே ஹரியத் தலைவர்களை அழைத்து பேசியிருக்கிறார். ஆகவே ஏன் இந்த நீச்சர் டெசிஷன், அதாவது எந்த விதமான தொடர்பும் இல்லாமல், சரி அடுத்த கட்டம் இவர் 25ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபைக்கு போறார். அங்க நவாஸ் ஷெரீஃபை இவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா, பேசுவாரா பேச மாட்டாரா, 2 பேரும் கலந்து பேசுவதாக ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறது. ஆகவே ஒரு தெளிவான பார்வை இல்லாமல், ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் நினைத்த உடனே இப்பொழுது காஷ்மீரிலே தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலே ஜம்மு பகுதியிலே 37 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 37 சட்டமன்ற தொகுதிகளை பிடிப்பதற்காக இது ஒரு எடுக்கப்பட்ட முடிவே ஒழிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நீஜக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு கே.டி. ராகவன் அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்று திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்வது போல இது ஒரு புதிய நிகழ்வு அல்ல. பாகிஸ்தான் அத்துமீறுகிறது, சீஸ்ஃபயர் வயலேஷன் செய்கிறது அப்படிங்கறதெல்லாம் புதிய விஷயம் அல்ல. நரேந்திர மோடி பதவியேற்கும் பொழுதும் அதற்கு நவாஸ் ஷெரீப் வரும்பொழுதும் கூட இது போன்ற அத்துமீறல்கள், ஹெராத்ல தாக்குதல் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஹரியத் லீடர்ஸோட ஹை கமிஷனர் பேசினாருங்கிற காரணத்தினால இந்த ஒரு பேச்சுவார்த்தையை ரத்து செய்வது ஏன் ஒரு கேள்வி எழுது. முஷரப் வாஜ்பாய் காலத்துல வந்த பொழுது முஷரப் பாகிஸ்தான் அதிபர், இன்னைக்கு பாகிஸ்தான் ஹை கமிஷனர் பேசினார் ரத்து செய்றீங்க, பாகிஸ்தான் அதிபர் பேசினார். அப்பொழுது வாஜ்பாய் he continued the talks. அவர் எடுத்த முடிவு தவறானதா? No, the strategies can be changed, not the policies. என்ன சொல்றேங்க, கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது, உண்மை நடந்திருக்கிறது. ஹரியத் கான்பரன்ஸ் எல்லாம் அந்த 26 அமைப்புகள் சேர்ந்து ஹரியத் கான்பரன்ஸ் 1993 வந்தது. ஆனா நீங்க இந்திய அரசியலை பார்த்தீங்கன்னு சொன்னா 84க்கு பிறகு 89க்கு பிறகு இந்த கடந்த 30 ஆண்டு காலமாக ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. அரசாங்கம் ஒரு வலுவான அரசாங்கமாக மத்திய அரசாங்கம் இல்ல, மற்றவங்களை நம்பிதான் இருந்தது. இன்றைக்கு ஒரு வலுவான ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. டஃபா இருக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே. இந்த விஷயத்துல நடந்திருக்கிறது உண்மை, எல்லாமே ஏற்றுக்கொள்ள. மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை செயலாளர் சுஜாதா சிங் போன் பண்ணி சொல்லிருக்காங்க, மீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. மீட் பண்றாங்கன்னு சொன்ன அவங்களுக்கு அப்போ மாநில இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த வேண்டுகோளை புறக்கணிக்கிறார்கள் சொல்ல வேண்டுகோள் ஒவ்வொரு முறை அவங்க பார்க்கும்போது விடுக்கப்படுற வேண்டுகோள், ஒவ்வொரு முறையும் புறக்கணிக்கப்படுற வேண்டுகோள். அதுக்காக கேன்சல் பண்ணல. வாஜ்பாய் கேன்சல் பண்ணாரா? சார் அதான் சொல்லுவேன். ஈவன் வாஜ்பாய் கவர்மெண்ட் கூட மைனாரிட்டி கவர்மெண்ட். நான் என்ன சொல்றேன், வாஜ்பாய் செய்தாரா நரசிம்மராவ் செய்தாராங்கிறது இந்த அரசாங்கம் டஃபா இருக்கணும்னு நினைக்குது. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? வாஜ்பாய் கேன்சல் செய்திருந்தால் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமோ கூட்டணி அரசாங்கமோ கேன்சல் செய்திருந்தால் அதுக்காக யாராவது ஆட்சியை கவுத்திருப்பாங்க? அரசாங்கத்துடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னு அந்த பிரதமரும் அமைச்சரும் தான் முடிவு பண்ண முடியும். அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு எந்த முடிவு எடுத்தாரோ அதைத்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாடு இன்றைக்கு இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி ஒரு அரசாங்கம் நிலைப்பாடை எடுக்கிறது. அதை கொஸ்டின் பண்ண முடியாது. வாட் ஹஸ் சேஞ்ச்ட்? நீங்க ஒரு சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கும் இல்ல நரேந்திர மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு அவர் வந்ததுக்கும் இன்னைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்தது? சீஸ்ஃபயர் வயலேஷன் அவர் அழைக்கப்பட்ட போதும் நடந்தது. ஹெராத் தாக்குதல், இந்திய தூதரகத்தின் மீதான தாக்குதல் அந்த சமயத்தில் நடந்தது. அன்னைக்கும் இன்னைக்கும் என்ன பெருசா மாறிட்டீங்க? காலமாக அது இருந்தது, உண்மை இல்லைன்னு சொல்லல. நீங்க அண்ணா சொல்றாங்க கூப்பிட்டீங்க பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டேன். எஸ், வி கால்ட் ஹிம். எதுக்காக? ஒரு புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று இருக்கிறது. எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இது. இங்க இருக்கிற சார்க் நாடுகளோடு நல்லுறவு வளர்ப்பதற்காக நரேந்திர மோடி அரசாங்கம் விரும்புகிறது என்ற மெசேஜை கொடுக்க கூப்பிட்டோம்.
அதே நேரத்தில் ஒரு விஷயத்துல அவன் நேற்று கை குலுக்கின இன்னைக்கு ஏண்டா மிரட்டன்னு பேச முடியாது. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நடவடிக்கையும் கூட we can be as soft as flower and as strong as iron அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் காட்டுறது என்ன தப்பு இருக்கு? எப்ப தேவையோ அப்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது ஒரு அரசாங்கத்துடைய ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இல்லையா? ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி நடவடிக்கை எடுத்து இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன், அதை நான் காப்பாற்றணும் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னா அது எப்படி தவறா இருக்க முடியும்? இந்தியா சின்னம் கொள்றதுல என்ன அவ்வளவு அநியாயம் இருக்கிறது? பிரிவினைவாத தலைவர்களை எதற்காக அவர்கள் சந்தித்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்திய அரசாங்கம், இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியும் அவர்கள் செய்வார்களே, ஆனால் கடுமையான நடவடிக்கை வேண்டாமா என்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழுந்திருக்க அவர்கள்ட்ட நான் கேட்கணும் என்று முதற்கட்டத்தில் சொன்னீங்க. இந்த மாதிரி சீஸ்ஃபயர் வயலேஷன் அத்துமீறல்கள் எல்லாம் செய்யறதுனால அவங்களோட பேசக்கூடாது அப்படின்னு எடுத்த முடிவு டாக்டர் மன்மோகன் சிங் காலத்துது அப்படின்னு சொன்னீங்க. இதே போல 5 வீரர்களை கொன்ன பிறகுதான் இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்பட்டமா பாகிஸ்தான்ல செஞ்ச பிறகுதான் எதிர்ப்புகளையும் மீறி ஐநா மன்றத்தில் கலந்துகிட்ட போது பாகிஸ்தான் பிரதிநிதியை சந்தித்தா டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கறத மறுத்த முடியுமா? அப்ப பாஜக எதிர்த்தது. இன்னைக்கு அவங்க சொன்னதுக்கு மாறாத செய்யறாங்களா? இன்னைக்கு தொடர்ந்து சீஸ்ஃபயர் வயலேஷன் செய்யும் பொழுது இன்னைக்கு ஒரு பிரிவினைவாதிகள் சந்திக்க கூடாது அப்படிங்கறத அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்துடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. அவங்களை கேட்டுக்கொண்டும் பிறகு சந்திக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதை மதிக்கல அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் என்ன தவறு? அதாவது இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இஸ் a long journey. அது ஒரு நீண்ட நெடிய உறவு பாலத்தை சமைக்கின்ற முயற்சி. இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன்ல காசா பகுதியில் இஸ்ரேல் தினசரி குண்டுமழை பொழிகிறார்கள். ஆனால் எகிப்தினுடைய ஏற்பாட்டில் பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதியும் இஸ்ரேலுடைய ஜனாதிபதியும் எகிப்து நாட்டுடைய கைரோவிலே உட்கார்ந்து பேசுகிறார்கள். ஏன் நார்வேல நார்வே நாட்டு தூதர்கள் இலங்கையில விடுதலை புலிகளுக்கும் இலங்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆகவே இதை போல ஒரு போராட்டங்கள் அல்லது சில பிரிவினரை தூண்டுகின்ற குழுக்கள் ஒரு நாட்டிலே செயல்படுகின்ற போது அவர்களோட அரசியல் தீர்வுக்காகத்தான் நாம் முயற்சிக்கிறோம். அவர்களை அடக்கி ஆண்டு விடுவதல்ல. இப்பொழுது உல்ஃபா தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், நாகாலாந்தில் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், ஏன் மாவோயிஸ்டுகளோடு இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரிடமே பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இதைத்தான் அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார். ஏன் இந்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட 3 நாட்களுக்கு முன்னால் பேசினார். What business has Pakistan got to do with them? நீங்க ஆட்சியில் இருந்த பொழுது இது போன்ற பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் செய்த போது எதிர்க்கலையா இந்திய அரசாங்கம்? அது எதிர்ப்புக்குரிய விஷயமாக தவறான விஷயமா தானே அன்றும் பார்த்தது. இன்னைக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கோம், அவ்வளவுதானே வித்தியாசம். உங்களுக்கு வேற நிலைப்பாடு இருந்திருக்கிறதா? அதுல இப்ப நீங்க அடுத்த கட்டம் எங்க போறதுங்கிறதுக்கு நரேந்திர மோடிக்கு விஷயம் இருக்கா? அவர் இப்படி ஒரு நடைமுறை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது பழைய அரசு என்ன செய்தது? முந்தைய அரசு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்கிற முடிவு எடுத்திருக்கிறது. ஏன் எடுத்தது? எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அவர்கள் நிறுத்தவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஒழுங்காக பின்பற்றாமல் அதை மீண்டும் மீண்டும் வயலேட் செய்து கொண்டே இருந்த காரணத்தினால் இனிமேல் பேச்சுவார்த்தை எப்பொழுது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் முடிகிறதோ, எப்பொழுது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீங்கள் மதிக்கிறீர்களோ அங்குதான் உங்களுடன் பேச்சுவார்த்தை என்று தெளிவாக செய்த பிறகுதான் மன்மோகன் சிங் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்தார், யுஎன்ல சந்தித்தார் அப்படிங்கறத மறுப்பீங்களா? அந்த நிலைப்பாடு அதாவது யுனைடெட் நேஷன்ல தவிர இல்ல சொல்றேன். யுனைடெட் நேஷன்ல தவிர்ப்பது ஒரு தவிர்க்க அது ஒரு 2 பேரும் விரும்பி சந்திக்கின்ற சந்திப்பல்ல. இங்கே அழைப்பிதழின் பேர் வந்தார். ஐக்கிய நாடுகள் சபையிலே 2 நாடுகளுடைய தலைவர்கள் சந்திக்கின்ற போது பேசுவது வேறு, நாமே அவர்களை அழைத்து மரியாதை செய்து விருந்தினர்களாக ஏற்றுக்கொள்வது வேறு. ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது ஃபாரின் செக்ரட்டரிஸ் டிஸ்கஷன் முடிவு பண்றீங்க. அதுக்கு பிறகு 48 முறை வயலேஷன் நடக்கு. ஆகஸ்ட் 8க்கு பிறகு நம்முடைய அருண்ஜேட்லி அவர்கள் கொடுத்திருக்கிற புள்ளி வரப்படி 48 முறை எல்லை தாண்டிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவர்கள் வயலேட் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு கூட நீங்கள் முடிவெடுக்கவில்லை. அதற்கு பிறகு இன்று அரியட்லீடர்களை பேசுகின்ற போது 25ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஃபாரின் செக்ரட்டரிஸ் மீட்டிங் இருக்கு. நீங்க நவாஸ் ஷெரீஃபை நீங்க போனில் அழைத்து பேசலாம், நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசலாம், இதை போன்ற செய்திகளை நிறுத்த வேண்டும் என்று கேட்கலாம், இதை போன்ற எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்த வேண்டும் என்று கேட்கலாம். செக்ரட்டரி ஃபாரின் செக்ரட்டரி பார்க்காதீங்க, இது தவறு, நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகும் பார்த்தபோது தானே இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை நீங்க இதை ஒன்று மட்டும் பார்க்க கூடாது. முதல்ல இருந்து நரேந்திர மோடியினுடைய நடவடிக்கைகள் வெளியுறவு கொள்கைகளை பொறுத்தவரை ஒரு எராட்டிக் அண்ட் ஒரு அன்பேக்ட்,
அதாவது வந்து எந்த விதமான திட்டமிடல் இன்றி நடத்தப்படுகின்ற ஒரு நடவடிக்கைகளாவே தெரியும். முதலில் போய் அழைப்பது, பிறகு நான் யுத்தம் புரிவேன் என்று மிரட்டுவது, பிறகு வந்து சுதந்திர தினத்துக்கு பேசாமல் இருப்பது, பிறகு இப்பொழுது பேசிய உடனே பேச்சுவார்த்தை நிறுத்துவது என்பதெல்லாம் ஒரு நீச்சர் டெசிஷன். இது வந்து ராஜாங்க உணர்வுகளிலே இதை போன்ற ஒரு தொலைநோக்குள்ள ஒரு முடிவு. அதாவதுங்க, முதல்ல வந்து பிரதமர் வந்து சுதந்திர தினத்துல பேசலங்கிறதெல்லாம் இல்ல. என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கு இந்திய தேசிய கொடி ஏற்றி வச்சு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் தான் இது வரைக்கும் பிரதமர் அந்த சுதந்திர தின விழாவை பத்தி சொல்லுவாங்க. காலையில பேப்பர்ல வரும். உண்மையிலே இந்த பிரதமர் தான் நாட்டு மக்களுக்காக உரையாற்றினார். பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உரையாற்றாம நாட்டு மக்களுக்காக உரையாற்றிய ஒரு உரை. பாகிஸ்தானுக்காக உரையாற்ற சொன்னார் டாக்டர் மன்மோகன் சிங். ஏன் பாகிஸ்தானை கண்டிக்கலன்னு கேட்டவங்க அப்பதாங்க இமீடியட்டா நடந்தது சில விஷயங்கள். அதுக்கு இந்த சப்ஜெக்ட் நடந்தது இல்ல. மோடி பேசுறதுக்கு நான் ஒரு விஷயத்தை, மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். சீஸ்ஃபயர் வயலேஷன் டெய்லியே நடந்துட்டு இருக்குன்னு அமைச்சர் சொல்ற. அந்த ஆட்சியில இருந்து இந்த ஆட்சி நான் என்ன சொல்றேன், அதிகபட்சமாக இப்ப 5 ராணுவ வீரர்கள் கொல்லப்படும் பொழுது பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, பாகிஸ்தான் ராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் சொன்னார். அதெல்லாம் தான் நம்ம ஏத்துக்க முடியாது. சீஸ்ஃபயர் வயலேஷன் இங்கேயும் நடக்குது, அவன் நம்மளையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதோ போயிட்டு. இன்னொரு விஷயம் அதுதான் சொல்லுறேன், குரியத் லீடரோட பேசக்கூடாது என்று ஒரு அரசாங்கம் சொல்றது. கடந்த கால அரசாங்கம் பேசினா பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம். காங்கிரஸ் அரசாங்கம் விட்டுருக்கலாம். இவர் சொல்ற பாரதிய வாஜ்பாய் அரசாங்கம் விட்டுருக்கலாம். அதனால இந்த அரசாங்கம் அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ராட்டஜி மாத்தலாம். இன்னொன்னு ஒரு சுஜாதா சிங் சொல்லி இருக்காங்க, பேசாதீங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் பேசுறேன்னா அந்த அடாசிட்டி மாத்தி ஐம் ஜஸ்ட் பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட். பேசினா என்ன தவறு? இப்போ வந்து ஒரு ரஷ்யன் டெபுட்டி ஹை இந்த நாட்டினுடைய யார் கூட பேசுறீங்க? இல்லன்னா அமெரிக்கன் டெபுட்டி ஹை கமிஷனர் ராகவனை கூப்பிட்டு பேசலாமா இல்ல சட்டவிரோதம்? இங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, என்ன பேசுறாங்கன்னு முக்கியம், யார்கிட்ட பேசுறாங்க நிச்சயமாக முக்கியம். சார் அவங்களுடைய நோக்கம் என்ன சார்? அந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த இயக்கத்தினுடைய நோக்கம் தனி காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் இருக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அது டெல்லியில கூட்டு அவங்க தனியா மீட்டிங் போட்டாலும் அதான் பேசுறாங்க. இங்க திரும்ப சீமான் கூட்டு வந்து உட்கார்ந்து பேசணும், அதான் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் நாளைக்கு இன்னும் சில நாட்கள் கழிச்சு நம்ம ஃபாரின் செக்ரட்டரி லெவல் மீட்டிங் நடக்க போகுது. இன்ஃபேக்ட் கடந்த காலம் நடந்தது, இப்ப நடந்தது இந்த அரசாங்கம் பார்க்காம இருந்த இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, ஸ்பெசிபிகலி we requested the envoy not to talk to them. அப்ப பேசுவீங்கன்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? அப்ப டிரைல் பண்ற எண்ணம் தான் இருக்கு. இப்ப டாக்ஸ் டிரைல் பண்ண, அதாவது இந்த பேச்சுவார்த்தை 2 நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மட்டத்தினுடைய பேச்சுவார்த்தை அங்கே ஃபெயில் ஆகணும், தோற்க வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கம், பாகிஸ்தான் அரசாங்கம் முயற்சிக்கிறதா, இல்லாட்டி இங்க இருக்கிற பாகிஸ்தான் என்வாய் முயற்சிக்கிறாரா, இல்லாட்டி ஐஎஸ்ஐ அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதா பார்க்கணும். இட்ஸ் ஆல் சீரியஸ் விஷயம். உங்களால இதை செய்ய முடியும்னு சொன்னா, முடியலன்னு சொன்னா நாளைக்கு 2 ஃபாரின் செக்ரட்டரியும் பேசி ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்போது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? பண்ணவே போறதில்ல. அப்ப எதுக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டம்? அதை சொல்லுங்க, அதுக்கு சொல்லணும்ல. ரைட். திரு பீட்டர் அல்போன்ஸ், ஒன் லாஸ்ட் क्वेश्चन. பொதுவா வெளிநாடுகள்ல சொல்வாங்க பாலிடிக்ஸ் ஷுட் ஸ்டாப் அட் தி வாட்டர்ஸ் எட்ஜ் ன்னு சொல்வாங்க. இது போன்ற வெளிவிவகாரங்கள்ல ஒரு நாடா நம்ம சிந்திக்கிற நேரத்துல அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க. இதை நீங்க அன்னைக்கு செய்யல, இன்னைக்கு செய்யல, அன்னைக்கு புடவை கொடுத்தீங்க, இன்னைக்கு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்கும் போது நீங்க இதை பொலிட்டிசைஸ் பண்றீங்களோ? ஆர் யூ டூயிங் பாலிடிக்ஸ் அட் தி வாட்டர்ஸ் எட்ஜ்? அதாவது ஒண்ணு ஹரிகரன், காங்கிரஸ் கட்சி வந்து இதை செய்கிற கட்சி ஒரு நாளும் நீங்க சொல்லுகின்ற இந்த வெளியுறவு கொள்கைகளை வந்து அரசியலாக்குகிற இந்த கொச்சையான அரசியலை காங்கிரஸ் ஒரு நாளும் செய்யாது. நான் வந்து நரேந்திர மோடிக்கு சொல்வதெல்லாம் அவருக்கு அனுபவம் இல்லை. பாகிஸ்தான் வந்து டிஃபிகல்ட் நெய்பர். அதிலும் இன்று இருக்கிற சூழ்நிலை வந்து அங்க இருக்கின்ற ராணுவத்திற்கும் அங்க இருக்கின்ற உழைவு அமைப்புகளும் அங்க இருக்கிற ஜனநாயக நிறுவனத்தை வந்து கொலை செய்ய நினைக்கின்றன. தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை முடக்குவதிலே அதிலே கூட அவர் பாகிஸ்தானிலிருந்து இங்கே அழைப்பு நிலைமையில் வரும்போதும் கூட அவர் போகக்கூடாது என்று தடுத்தவர்கள் அந்த அநேகம் பேர். ஆனால் அதையெல்லாம் மீறிதான் நவாஸ் ஷெரீப் வந்தார். இந்த நேரத்திலே நவாஸ் ஷெரீஃபோடு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து நீங்கள் ஏதோ பெரிதாக நடக்கப் போகிறது என்கிற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இப்பொழுது நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்காமல் முறியடிப்பது என்பது பாகிஸ்தானில் இருக்கிற இந்திய எதிர்ப்பாளர்களை நீங்கள் ஊக்குவிப்பது போல வரும். அங்க இருக்கிற ஃபாக்ஸ் என்று நாம் டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் சொல்கிறோமே, அவர்களை நீங்கள் ஊக்குவிப்பது போல இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் எந்த ஆனாலும் அன்னைக்கு வந்து நரேந்திர மோடி பேசிய வார்த்தை வந்து ரொம்ப தவறான வார்த்தை. கன்வென்ஷனல் வெப்பன்ஸ்ல நீங்க எங்களை வெற்றி பெற முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. இங்க பாருங்க, நம்முடைய ராணுவ வீரர்கிட்ட பேசுறாரு. நான் முடிச்சேன்.
நான் என்ன சொல்றேன், டிப்ளமேட்டிக் வந்து ராஜரீக உறவுகள்ல வந்து டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ராஜரீக மொழிகள், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நடவடிக்கையுமே டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் வந்து should be very balanced, should be very thought about and should be very conscious. அதை போன்ற நடவடிக்கைகளில் வந்து நரேந்திர மோடி அரசு இருக்க வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் கட்சி வற்புறுத்துகிறது. பேசுவதை நான் சரி என்று சொல்ல, அழைத்து பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இவர் மேற்கோள் காட்டின அதே பேச்சிலே நரேந்திர மோடி சொல்லிருக்கிறாரு, சுதந்திரத்தை நாம் 2 நாட்டுல இருக்கிற தலைவர்கள்லாம் சேர்ந்துதான் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை வென்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாம் 2 பேருமே இப்ப ஏழ்மையை நாம் இருவரும் சேர்ந்து ஏழ்மையை விரட்டுவோம் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நல்ல நடவடிக்கைகளுக்காகத்தான் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கூட இவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். அதனால இன்றைக்கு அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் மாத்திரம் இல்லைங்க, யூ கேன் நாட் டேக் அஸ் ஃபார் கிராண்டட். இதை சொல்லுவதனால நான் வீக்கா நீங்க நினைக்க கூடாது. வி கேன் பி சோ ஸ்ட்ராங் அப்படி சொல்லணும், அந்த மெசேஜ் போகணும். இல்ல காங்கிரஸ் அரசோ பிஜேபி அரசோ இந்திய அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணத்தோட தான் இந்திய பாகிஸ்தான் உறவுகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தி வருகின்றோம். ஆனால் அந்த நல்லெண்ணம் அப்படிங்கிறது அந்த தரப்பிலிருந்து அதிகமாக வெளிப்பட்டது இல்லை அப்படிங்கறதான் உண்மை. ISI, அங்க இருக்கக்கூடிய ராணுவம், இவையெல்லாம் அதீதமான செல்வாக்கை செலுத்துவது தான் இதற்கான காரணம் அப்படிங்கறது யாரும் மறுக்க முடியாது. பொதுவா சொல்லுவாங்க, இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகள்ல நீங்க அரசியல்ல செழிக்கணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா அரசியல் கட்சிகள்ல சேரணும். ஆனால் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல பாகிஸ்தான்ல நீங்க வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னா ராணுவத்துல சேரணும்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு அங்க இருக்கக்கூடிய இயல்பான ஒரு டெபிஷியன்சிஸும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. எது எப்படியோ இந்த ஒரு ராஜாங்க உறவுகளை இந்த தருணத்தில் இந்த பேச்சுவார்த்தையை துண்டித்தது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து வருவது இந்த விவகாரத்தில் பிரிவினைவாதிகளை சந்தித்து பேசியது ஏற்புடையதல்ல, யாருக்கும் ஏற்புடையதாக இருக்க முடியாது என்பது தான் பார்வையாக இருக்க போறது. இந்த ஒரு பேச்சுவார்த்தை ரத்து அப்படிங்கிறது பலனளிக்க போகிறதா, சரியான முடிவு தானா, நீண்ட கால அடிப்படையில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது, இவையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் திரு KT ராகவன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.